வெல்கம் டு another episode of மோனி மாப்பிள்ளை காதல் கட்ஸ். காதல் கட்ஸ். காதல் கட்ஸ்ன்னு என்ன உன் பையன் சிம்பிள் பண்ணுற? எப்படிதான் இப்படிதான் பண்ண நானே நொண்டி கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சேனலில் ஒளிபரப்பாக வரீங்களா மம்மி? ஆமாம். ஏன் நீங்கள் இது வரைக்கும் ஒளிபரப்பே ஆகலை? நீங்கள் துபாயில் ஆரம்பிச்சிங்க, நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். ஓகே, வெல்கம் டு துபாய் மம்மி. தேங்க்யூ. ஓகே, நிறைய பேர் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. டேஞ்சராக இருக்குன்னு சொல்லி அப்படிலாம் இல்லை மக்களே, இப்போ சரியாயிட்டாங்க. டேஞ்சர்லாம் இல்லை. டேஞ்சர் விட்டு நீ வெளியே வந்துட்ட. நான் வந்த உடனே என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இப்போ ஒரு மூச்சு வாங்குதேன். என்ன பண்ண நடிக்காத கிளவி. சத்தியமா ஏன் நடிச்சு நீ ஏதாச்சும் கொடுக்க போறியா எனக்கு? இல்லை. ஸோ இப்போ வந்து முன்னைக்கு ரொம்ப பரவாயில்லையா இருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சொல்லு. ரொம்ப நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை எனக்கு அப்படி சொல்ல அவங்கள பார்த்து ரொம்ப நன்றிம்மா. எனக்கு நன்றிம்மா இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு தேங்க்ஸு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள்லாம் இது பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எது பண்ணாங்க? விசாரிச்சிங்கல்ல, அது சந்தோஷம். நிறைய பேர் கேட்டாங்க, அம்மா ஓகேவா அம்மா ஓகேவான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. வெரி குட். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு சண்டேவே போயிருக்க வேண்டியது, ஏமா ஆனால் வந்து விசா சம் ரீசன்ஸ்னால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நாங்கள் இங்கே இந்தியாவில் தான் சுற்றின்னு இருக்கோம். இப்போ வந்து மோஸ்ட்டாக டியூஸ்டே இல்லைன்னா டியூஸ்டே கிளம்பிடுவேன்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்க போகிறேன் நான். அம்மா வந்து கால் வலினாலும் கண்டிப்பாக வராது. வரமாட்டேன். எங்கேயுமே வரமாட்டேன். எங்கேயும் நேரம் துபாயில் தான் எடுத்து காலையில் நாங்கள் ஃப்ளைட்டில் தான் ஃபஸ்ட் எடுத்துப்போம். ஏன் இல்லை, இங்கே காரில் போகணும். ஓ, அதனால சேமிச்சு வைக்கிறீங்க எனர்ஜி சேமித்து இங்கேருந்து ஏர்போர்ட் போகணும். அதுக்கப்புறம் தானே ஃப்ளைட்டில் காலை வைக்க முடியும். ஆமாம். சரி, திருப்பி துபாய் வரீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே முடியல. சரி, வேற வழி இல்லை, இது கூட வாழ்ந்துதான் ஆகணும். தனியாக இருக்கலாம். ரொம்ப கட்ஸா வந்து நான் தனியாக தான் இருப்பேன், எனக்கு உங்களால் பிடிக்கல, அங்கே போர் அடிக்குது அப்படின்னு வீரமா மேடம் கிளம்பி வந்தாங்க. ஒரே ஒரு மாசம் தான் எங்களை விட்டு இருந்தாங்க. அதுலயே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம பத்தியா. அப்ப நாங்க இல்லாம உன்னால இருக்க முடியாது. இருக்கு, இவ்வளோ வருஷம் இருந்தேன். என்ன நீ சென்னையில் இருந்தேன், அடிக்கடி வந்துட்டு இருந்தேன். இப்போ நானுமே இல்லாததுதான் எங்கள் மம்மிக்கு வந்து அரெக்ட் ஆயிடுச்சு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன். அதனால தான் மனசுக்குள்ள ஒரு வேதனை, அது நோயாக வந்துருச்சு. பத்தியா அப்போ நான் போனதும் உனக்கு சோகம். அவன் ரொம்ப வருஷமா அப்படியே இருந்தான், அதனால தெரியல. கூடயே இருந்த கைக்குள்ளேயே நான் தான் சிரிச்சேன். இப்போ என் பையனும் என் பிள்ளை மருமக எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே போய் காலத்தை ஓட்டிக்கிறேன். ஏதோ 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஏதோ ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து ஒரு வீட்டில் ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு கிளம்பிடுவேன். இந்த வீடு ஊரெல்லாம் மிஸ் பண்ணுவா தானே? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த வீடு தான். ஆமாம், எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடுன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல, அந்த மாதிரி எங்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டில் போய் தூங்கினாதான் நிம்மதியாக தூக்கம் வரும். எங்கேயாவது ட்ரிப்பு போனாலோ எது போனாலும் அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இந்த வீடு தான் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ வந்து அங்கே வந்து இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு அங்கே பெருசாக வெளியே போகிறது எதுவுமே அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாதனால அவங்களுக்கு பெருசாக பிடிக்கல. அதனால தான் அங்கே இருக்க மாட்டேன்னு ரகலை பண்ணிட்டு இங்கே வந்தாங்க. இப்போ இங்கே வந்து ஹெல்த் ரீசன்ஸ்னால வேறு வழி இல்லை, அவங்க அங்கே வந்து தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாங்கள் ஜாலியாக பார்த்துக்குறோம். சரியா? அழுவாம வரணும். இல்லை சரி, ஃபேக்காக சிரிக்கக்கூடாது. சரியா? ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ வந்து ஷாப்பிங் பார்ப்போம். ஓகே. நம்ம ஊருக்கு வந்தால் மேண்டேட்டரியாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல இளநீ குடிக்கிறது. ஏன்னா துபாயில் வந்து இளநீ ஒரு மருந்து மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பயங்கர காஸ்ட்லி வேறு. இங்கே எவ்வளோ இருக்குது? ஒரு 40, 50, 30லேருந்து இருக்குது. 30, 40, 50 3 ரேஞ்ச்லேயுமே இளநீ இருக்கும். ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு இளநீ 180 வரும் சாலிடா. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. 180 தண்ணியும் பெருசா இருக்காது. ஒரு டம்ளர் தண்ணி தான் இருக்கும். அது இல்லாம ஒரு மாதிரி மெடிசன் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. எல்லாமே அங்க செவ்வெண்ணி மட்டும் தான் இருக்கும். இந்த ரெட் கலர் இருக்குல்ல, அதுதான் இருக்கும். அது காஸ்ட்லியா தான் இருக்கும், நல்லா இருக்காது. அப்ப குடிக்கவே முடியாதுல்ல. நாங்க ரொம்ப பாடி ஹீட் ஆகிற மாதிரி இருந்தா இளநீ வாங்கி குடிப்போம் வாரத்துக்கு. இந்த ஆட்ட ட்ரிப்புக்கு இதெல்லாம் போதுமா? நான் இந்த தடவை ப்ராப்பராக வாங்கியிருக்கேன், தேவையில்லாத எதுவும் வாங்கலை. வாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எதுவுமே எடுக்கவே இல்லை. என்ன உங்களுக்கு எடுக்கணும்? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்? உங்கள் பாபாவை மிஸ் பண்ணுறியா?
பாய் பாய். எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எத்தனை டப்பா இந்த மாதிரி வாங்கலான்ட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி ஜாலியாக இருக்குது பாய்ஸ் இல்லாமல் ஷாப்பிங் வர்றது. இருந்தாலும் நான் எங்கள் பாபாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்? அது அப்படி தான். அது வந்து உனக்கு மேரேஜ் ஆனது தெரியும். யூஸ்வலாக கேர்ள்ஸ் எப்படின்னா அம்மா கூட இருக்கும்போது ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது அம்மாவை மிஸ் பண்ணோம். இதுதான் உலக நியதி, எல்லா வீட்லேயும் இதுதான் நடக்கும். ஃப்ரெண்டெல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க? அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ரெகுலராக நான் பார்க்குற முகத்தில் கீர்த்தனாவும் ஒன்று. எப்படி ஃபேமிலி நம்ம ரெகுலராக பார்ப்போம், டெய்லி அவங்க கூட இருப்போம், அந்த மாதிரி ஒரு 4-5 வருஷமாக நான் கீர்த்தனா கூட தான் சுற்றின்னு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து அது போகவும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிரித்து இருக்கா, மது இருக்கா, அவங்களாம் என் மேரேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்லலை நேரம் பிரித்து போட்டு கோச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாங்க வேண்டியது வாங்கிட்டேன். எப்படி பார்த்தாலும் நம்ம எவ்வளோ வாங்கினாலும் 60 kg தான் அலௌடு. ஆல்ரெடி லாஸ்ட் டைமே நான் நிறையா வந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் வந்து அதையும் கன்சிடர் பண்ணி ஓரளவுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஆக்சுவலி நோட் பண்ணியிருந்தேன், ஊரில் துபாயிலே வந்து நான் நோட் பண்ணிட்டேன் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஓரளவுக்கு தான் பிக் பண்ணேன். பெருசாக பிளாஸ்டிக் ஐட்டமும் வாங்க முடியல, இடமும் பற்ற மாட்டேங்குது, திட்ட வேறு செய்வாங்க. அதனால் ஓரளவுக்கு தான் நான் பிக் பண்ணேன். ஸோ இப்போ முடிச்சாச்சு. இப்போ மணி 1 ஆயிடுச்சு. எங்கள் அத்தைக்கிட்ட வந்து நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஊருக்கு வந்தப்போ பார்த்தது. அடுத்து இப்போ போய் அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு எங்கள் அத்தை கையால் திவ்யமாக நல்லா ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு இனி பேக்கிங் பண்ணணும். இதோ கீரு இருக்கா, அவளை அடித்து பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ளைட்டு. A few moments later. இந்த அளவுக்கு ஒதுங்குறியா? அழகா இருக்க எல்லா வீடியோலையும் எங்கள் அத்தைக்கு பிரச்சனையே அழகா இருக்கு, சூப்பராக இருக்கு. நைட்டு எல்லாரும் லிங்க் கேட்பாங்க பாரு. அடுத்து எங்க காட்டு பார்க்கலாம், எடுத்து முடிச்சுட்டு அதில் பாரு, யூடியூப்ல தான் பார்க்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அத்தை? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் சேனல் பேர் சொல்லு ஃபர்ஸ்ட்டு. பேர் எனக்கு தெரியாது. பேர் தெரியாம எப்படி நீ சேனலில் வருவேன்? அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் என்னன்னு சொல்லி பார்க்குற நீ? அது என்ன இங்கிலீஷ்? நான் சொல்றேன்ல ஒண்ணு, அது என்னது நான் எப்பயும் சொல்லுவேனே. இங்கிலீஷ்ல போட்டா எனக்கும் தெரியும். அது இல்ல, ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன்ல பேரு கார்த்தி மாதிரி. சரி கார்த்தி சேனல் என்ன? வைஃபையா? வைஃபை கரெக்ட். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்புறம் அப்படிதானே, வை வித் கார்த்தி. அது நிறைய பேர் கேள்விதான். வை வித் கார்த்தி, வைப் வைபா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த வந்து மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ் சொல்லு. மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ், காதல் கனியா. எங்கள்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? வெரி குட். எங்க டாடியோட தங்கச்சி இவங்க. அவங்க 2 பேர் பாண்டிங் பார்த்து தான் நானும் எங்கள் அண்ணனும் எப்படி இருக்கணும்லாம் நான் வந்து நினைப்பேன். சின்ன வயசில் எங்கள் அண்ணன் பெருசாக வந்து என்கிட்ட பாசமாக இருக்க மாட்டான். அவன் வந்து வேலைக்கு போன அப்புறம் தான் எங்களுக்குள்ளே அந்த ஒரு, அவன் தூரமாக போயிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளே அந்த பாண்டிங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இருக்க வரைக்கும் பிடுங்கி சாப்பிடுவான், ரிமோட்டுக்கு அடிச்சுக்குவோம், எதுக்காக அவனுக்கு கேவலமாக அடிச்சுக்குவோம். நாங்கள் அவன் தூரமாக போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எங்கள் டேடி அவ்வளோ பாசம் அவங்க தங்கச்சி மேலே. டெய்லி கம்பல்சரி ஃபோன் பண்ணுவார். எங்கள் அத்தை வந்து எங்கள் டேடி பார்த்தாலே அழுதுருவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் ஆகிட்டேன். எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா இம்மீடியட்டாக எனக்கு பூத்துன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். அதே மாதிரி தான் எங்கள் அத்தை, அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா இம்மீடியட்டாக எங்கள் அத்தை அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த அண்ணா தங்கச்சி பாசம் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அண்ணன் கூட அப்படின்னு யோசிச்சா இப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தாத்தா பாட்டி வந்து கிடையாது, பாட்டிங்க மட்டும்தான் இருந்தாங்க. தாத்தாலாம் வந்து நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ இங்கே வந்து எங்கள் தாத்தா தான் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு அந்த தாத்தா சொந்தமாக தாத்தா அந்த ஃபீலிங் வந்து இந்த தாத்தாட்ட தான் எங்களுக்கு. ஏன்னா அவர் தான் எங்களை படிக்க வச்சார், எங்களை முக்கால்வாசி அவர் தான் வளர்த்தார் ஆக்சுவலி. அதனால் வந்து இங்கே வர்றது வந்து நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரோம் அந்த ஃபீலிங் எனக்கு எப்பயுமே இங்கே வந்தால் இருக்கும். ஏன்னா எங்கள் அத்தை இங்கே தான் இருப்பாங்க. இங்கே வந்தாலே எங்கள் அத்தை கையால் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். வெஜ்ஜெல்லாம் அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அன்னபூர்ணா அந்த மாதிரி ஹோட்டல்லலாம் நம்ம வெஜ்ஜு ஃபுட்டு சாப்பிட்றோம்ல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அத்தை செய்கிறது. இப்போ இந்த அக்காவும் சூப்பராக செய்கிறாங்க. அக்கா உங்கள் சாப்பாடுக்கு நான் அடிமை ஆகிட்டேங்க்கா. ஆமாம், தள்ளி விட்டாச்சா? நல்லா இல்லைக்கா, நீங்கள் பருப்பு குழம்பு வச்சாலே நல்லா இருக்குது நிஜமாவே.
அதுதான் இவங்க 2 பேருமே சூப்பராக சமைப்பாங்க. அதனால நானும் கீருவும் இன்னைக்கு லஞ்சுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். ராசியாக நல்லா இருக்கணும். நீங்கள் அதை விட பெரிய பட்டையோட உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி அம்மா எல்லாரும் நல்லா பார்த்து சந்தோஷம் ப்ளஸ் போடுறீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கணும். சரி ஓகே பாய். ஊருக்கு போயிட்டு வரேன், வந்துடுவேன் கொஞ்ச நாள். ஓகே டாடா. இந்த இதுக்கு மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லுங்க. நல்ல மாப்பிள்ளை ஒரு இந்த இதுன்னு மாதிரி விட்டேண்ணே. ஆமாப்பா அந்த இதில் 10 தடவை சொல்லியிருப்பா. இந்த அப்படிங்க கேட்கவே இல்லையா? சரி இந்த குங்குமம் வச்சு குங்குமம் வைக்கலாமல்ல? குங்குமம் அடி விட்டானே இல்லை கீர்த்தி எப்படி சூப்பரா? A few moments later. வணக்கண்டா மாப்பிள்ள. பக்தி பழம் 1 பக்தி பழம் 2. பாட்டி எங்களுக்கு ஃபுல் பட்டு அடிச்சிட்டாங்க. கீழே சூப்பரா இருக்குடி. உன்னை விட என் பட்டை தான் பெருசா இருக்கு. கீர்த்தனா கீர்த்தியா இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. கீர்த்தனா கீர்த்தி அந்த மாதிரி காமெடியா? சரி எங்க பாட்டி எப்பயுமே பட்டை அடிச்சு விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அன்னைக்கு எங்க பாவாவுக்கு ஊருக்கு போகும்போது பட்டை போட்டு விட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு போட்டு விட்டாங்க. எப்பயுமே பெரியவங்க ஆசீர்வாதம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. கீர்த்தி கீர்த்தி கிண்டல் பண்ணுவீங்களா? கிண்டல்லாம் பண்ணல, நான் பெருமையா சொல்றேன். ஆக்சுவலி அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டியை ரொம்ப பாசமா பேசுவாங்க, மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டியை. அவ்வளோதான். எங்கள் அத்தை எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அடுத்து எங்கள் அத்தை வீடு விசிட் முடிச்சிட்டோம். இந்த தடவை ஒரு பெரிய வருத்தம் வந்து என்னால் சிவகாசி போக முடியல. ஏன்னா ரொம்ப ஆக்சுவலி நான் சண்டே ரிட்டர்ன் போகிற பிளானில் தான் வந்தேன். டியூஸ்டே வந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவை சண்டேவே ரிட்டர்ன் கூப்பிட்டு போகிற பிளானில் தான் வந்தேன். எனக்கு ஆக்சுவலி Thursday to Friday வந்து வீசா வந்திருக்கணும், அம்மாவுக்கு போட்ட வீசா. ஆனால் ஏதோ அந்த ரீசன்ஸ்னால கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து போக முடியல. இப்போது அங்கே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருந்துட்டு வரணும். போயிட்டு வர முடியுமான்னு தெரியல. ஆனால் போன தடவை வந்து அத்தை வந்து எனக்கு அதிரசம் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளோ அதிரசம் செஞ்சு கொடுத்தாங்க. நானே அதில் 3/4 தின்னுட்டு 1/4 தான் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கே எங்கள் எல்லோரும் ஏய் நல்லா இருக்கு நீயே அடிச்சுட்டு கொண்டு வரியான்னாங்க. ஆக்சுவலி அவங்க எனக்கு தான் செஞ்சு கொடுத்தாங்க. அது சரி போனால் போது நான் அவங்களுக்குலாம் நான் கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் வந்து உளுந்தங்களி செஞ்சு கொடுத்தாங்க. நிறைய எனக்கு வந்து ஆக்சுவலி அங்கே நான் போனாலே அவங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்க எப்பயுமே. அப்புறம் உடம்புக்கு தேவையான நல்லது அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக நல்லா செய்வாங்க ஆண்டி. அதனால் அதெல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. சரி இந்த தாட்டி தான் போக முடியல. போயிருந்தால் ஒரு கூட நிறைய அதிர்ஷ்டம் வந்துருக்கலாம். சரி இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போய் நல்லா பல்காக எடுத்துன்னு வருவேன். ஓகே ஸோ இன்னொரு எபிசோடில் உங்களை பார்க்குறேன். அடுத்து வந்து நான் வந்து ஒரு பேக்கிங் பண்ணணும். போய் பேக்கிங் பண்ணிவிட்டு அடுத்து அவ்வளோதான். அடுத்த நாள் கிளம்புறது தான். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.